திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு விழாவிற்கு முதலமைச்சர் வருகை தரவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் குறித்து அமைச்சர் நாசர் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு விழாவிற்கு வருகை தருவதை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அமைச்சர் சாமு நாசர் மற்றும் ஆட்சித்தலைவர் பிரதாப் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நாசர், அனைத்து துறை அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செயல்பட்டு விழாவினை சிறப்பு செய்ய ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். மதுரை வாடிப்பட்டியில் திமுக இளைஞரணி சார்பாக இந்தி திணிப்புக்கு எதிராக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் திமுக மதுரை வடக்கு மாவட்டம் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி இளைஞரணி சார்பாக இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்டவை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு இந்தி திணிப்புக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பேசினார். நீங்கள் எங்களை கற்காலத்திற்கு அழைத்து ஆசைப்படுகிறீர்கள். பழைய 10ஆம் திருத்தம் என்ற பள்ளத்தில் சனாதன கிடப்பில் வைதிக சாக்கடை எங்களை தள்ளுவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். என்ன காரணம்? எதற்காக இந்த வேடம்? நீ நினைத்ததை ஏதாவது நிறைவேற்றி தந்திருக்கிறாயா? நீ 10 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் இந்தியாவில் பெறுவது, இந்தியா ஒரு அங்கம் வளர்ந்திருக்கிறதா? நீ உலகம் சுற்றுகிறாய், நேற்றைக்கு மறுகின்றாய், நாளைக்கு எங்கே போகிறாய் என்று தெரியாது. பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய பிரைவேட் செக்ரட்டரி கேட்கிறார், எல்லா நாட்டுக்கும் போய் விட்டு விட்டோம் அல்லவா, இனி எந்த நாடு போக வேண்டும் என்று கேட்கிறார். பூந்தமல்லி அருகே ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. பூந்தமல்லியிலிருந்து கலைஞரை விளக்கம் வரை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் பூந்தமல்லியிலிருந்து முல்லைத்தோட்டம் வரை சுமார் 2.50 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் பல்வேறு தடைகளுக்கு பிறகு வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது. மெட்ரோ ரயில் ஓட்டுநர் இல்லாமல் தானாக இயங்கிய நிலையில் அதற்குள் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கைகளை அசைத்து உற்சாகத்தை வெளிப்படுத்தியபடி சென்றனர். திண்டுக்கல்லில் அரசு மதுபான கடைக்கு எதிராக போராடிய பெண்கள் மீது பொய் வழக்கு போட்டதை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே உள்ள கொட்டப்பட்டி டாஸ்மாக் கடை முன்பாக முதலமைச்சரின் படத்தை ஒட்டிய பாஜக கட்சியை சேர்ந்த மாவட்ட பெண் துணைத் தலைவர்கள் மல்லிகா மற்றும் உமா மகேஸ்வரி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனை கண்டித்து பாஜக கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காவல்துறையினர் பதிவு செய்த பொய் வழக்கினை வாபஸ் பெற கூறி காவல் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கால் டாக்ஸி பர்மிட் இல்லாமல் தமிழகம் எங்கும் ஓடும் ராபிடோ கால் டாக்ஸியின் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு கைக்கூலியாக இருக்கிறது என அகில இந்திய மோட்டார் வாகன மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வாசன் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆண்டக்கடூர் கேட் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அகில இந்திய அளவில் மோட்டார் வாகன தொழில் செய்யும் அனைவருக்கும் ஏற்படும் அவல நிலையை போக்கி வாழ்வாதாரத்தை காத்திடும் நோக்கத்திற்காக அனைவரும் ஒன்றிணையும் என்ற மாபெரும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அகில இந்திய மோட்டார் வாகன மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வாசன் ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கால் டாக்ஸி பர்மிட் இல்லாமல் தமிழகம் எங்கும் ஓடும் ராபிடோ கால் டாக்ஸியின் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு கைக்கூலியாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் இனிமேல் தமிழக அரசுக்கு ஜனநாயக முறைப்படி அழுத்தம் கொடுக்கப் போவதாக தெரிவித்தார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.